ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ஸ்டோரிஸ். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், குரல்லே ஒரு கோடு விழுந்திருக்குன்னு. எதனாலன்னா எனக்கு தொண்டை கட்டியிருக்கு. எனக்கு தொண்டை கட்டினது சரியாயிடுச்சுன்னா என்னோடய 13 சப்ஸ்கிரைபர்ஸும் 13 தேங்காய் உடைப்பாங்க. அதுக்கு நான் கேரண்டி இல்லை. சரி, ஓகே, நம்ம வளவலா கொலக்கலான்னு பேசோன்னா இன்றைக்கி ட்ரூ ஸ்டோரி ஆஃப் ஹாலோவீன். ஸோ எதுக்கு நம்ம ஹாலோவீன் செலிப்ரேட் பண்ணுறோம்? ஸோ மோஸ்ட்டாக அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரிலலாம் ஹாலோவீன் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எதுக்காக, ஏன், எப்படி? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக, வாட் இஸ் ஹாலோவீன்? ஹாலோவீன் அப்படின்னா, ஹாலோவீன் ஒரு சென்டென்ஸாக ஒரு அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஹாலோவீன் ஒரு நேம். ஜார்ஜ் ஹாலோவீன் அவர் தான் ஹாலோவீனை கண்டுபிடிச்சவருன்னு சொல்ல முடியாது. அந்த பேய்களை அடக்கி அந்த ஹாலோவீன் டேவை உருவாக்குனவர். ஸோ ஒரு பௌர்ணமி சூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுதான் ஹாலோவீனுக்கான முழு மீனிங். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். நம்ம எதுக்கு ஹாலோவீன் செலிப்ரேட் பண்ணுறோம்? எதுக்கு பண்ணுறோம்? ஸோ அந்த டேவை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக. தென் வாட்? ரிமெம்பர், மோஸ்ட்டாக அந்த டேவை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக தான் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காஸ்டியூம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக மேக்கப், ட்ரெஸ்ஸு, வேறு என்ன, ஷூ, பேண்ட்டு, இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு ரெடியாகி வீடுக்கு போய் சாக்லேட் வாங்கி அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஹாலோவீன் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்டாக பம்ப்கின் தான் ஞாபகம் வரும். இதோ இங்கே கூட பாருங்கள், பம்ப்கின் தான் கீழே பார்த்தா நல்லா தெரியும். பம்ப்கின் தான் இங்கே ஃபுல்லாக இருக்குது. ஸோ எதுக்கு இந்த பம்ப்கினை ஃபேஸ் மாதிரி கட் பண்ணி வைக்கிறாங்க? ஸோ எதுக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே கேள்வி இருக்கும். ஸோ அதுக்கு உண்மையான ரீசன் அந்த ஜார்ஜ் ஹாலோவீன், நம்ம ஜார்ஜ்னே கூப்பிட்டுக்கலாம். அந்த ஜார்ஜ் அவர் ஹாரன் அடித்து டென்ஷன் பண்ணுறாங்க. ஜார்ஜ் எல்லாம் நம்மளை தடுக்குது. சரி, ஓகே, கம் டு த வீடியோ. ஜார்ஜ் எப்படி அந்த பேயை பிடிச்சாருன்னா, ஒரு பம்ப்கின் யூஸ் பண்ணி தான் அந்த பேயை பிடிச்சாரு. எத்தனை காய்கறி இருக்குது, எத்தனை ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் இருக்குது, ஏன் ஒரு பம்ப்கினை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பம்ப்கின் தான் கரெக்டான ஹெட் ஷேப்பில் இருக்குது. அதாவது ஒரு மீடியம் சைஸ் ஹெட் ஷேப்பில் இருக்குது. அது பார்க்க தலை மாதிரி தான் இருக்கும் உண்மையாலுமே. ஸோ அதை வச்சு அவர் பிடிச்சி ஸோ அவர் எதுக்கு அப்படி கண்ணில் ஓட்டை போட்டார்னா, அந்த பேயை அவர் ஞாபகம் வச்சுருக்கிறதுக்காக தான் அந்த கண்ணில் ஓட்டை போட்டிருக்காங்க. ஸோ நம்ம மக்களும், அதாவது அமெரிக்கா மக்களும் அதை அந்த பேயை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக தான் இந்த இது வச்சுருக்குறாங்க. கண்ணாடியில் கண் வரைஞ்சி, காது வரைஞ்சி, மூக்கு வரைஞ்சி. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களா? நம்ம ஊரில் ஹாலோவீன் நம்மளுமே செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரியல. பிகாஸ் அமெரிக்காலேயும் தீபாவளியில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேயும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மட்டும் ஏன் ஹாலோவீன் செலிப்ரேட் பண்ணக்கூடாது? நம்மளும் செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ பட் நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறோன்னு தெரியல. ஸோ நம்மள்ட்ட மோஸ்ட்டாக காஸ்டியூம்ஸே இருக்காது. சந்திரமுகி, காஞ்சனா, அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் தான் இருக்கும். பூரா ரீமேக் படம் தானே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு போரு, அதுக்கு நம்ம செலிப்ரேட்டே பண்ணாமல் இருக்கலாம். ஸோ நம்ம ஊரில் செலிப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் அப்படியே தட்டி விட்டு போயிடுங்க.
இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.